யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் மாறி மாறி நிறைய பேர் மட்டன் குழம்போட ரெசிபி சொல்லுங்க சிஸ்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த மினி விளாகில் பார்த்துடலாமா? நான் இன்னைக்கு எல்லோ ஆட்டுக்கறியாக எலும்பு கொழுப்பு கலந்த மாதிரி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ குக்கரில் 5-6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஸ்க்ரீனில் தெரியிற ஸ்பைசஸ் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதும் 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்குன 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை பிச்சு மேலே தூவிக்கோங்க. இப்போ கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ ஆட்டுக்கறியை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பரட்டி விட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அண்ட் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போது 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு கை தேங்காய் கூட 10 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா மைய அரைச்சு கொதிக்கிற குழம்புக்குள்ள ஊற்றிட்டு கொஞ்சமா ஜார்ல தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா கமன்னு ஒரு வாசத்தோட பஞ்சு போல கறி வந்து சூப்பரா மட்டன் குழம்பு தயார். இந்த மட்டன் குழம்பு நெய் சோறோட ஊற்றி சாப்பிட அற்புதமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீலூஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.